வணக்கம். நீங்க யார்கிட்டயாவது பேச ஆரம்பிக்கும்போது, திடீர்னு உங்க மனசு அப்படியே காலியானது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்ன பேசணும்னு நெனச்சமோ, அது எல்லாமே மறந்து போயி, வார்த்தையே வராம தவிச்சு நின்னுருக்கீங்களா? அப்படின்னா இந்த விளக்கம் உங்களுக்காக தான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து எப்படி நம்ம குரல திரும்ப கொண்டு வர்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஃபீலிங் கண்டிப்பா நம்மள பல பேருக்கு வந்திருக்கும். ஒரு முக்கியமான மீட்டிங்ல பேச எந்திரிக்கிறோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறோம், இல்ல யாராவது ஒரு கேள்வி கேட்கறாங்க. பதில் சொல்ல வாய திறந்தா மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடும். எதுவுமே வராது. இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு அனுபவம் தான். நீங்க மட்டும் தனியா இல்ல. இது வெறும் வெளிய பேச வார்த்தை வரலன்றது மட்டும் கிடையாது. சில சமயம் நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோமே, அந்த உள்மனசோட குரல், அது கூட அப்படியே நின்னு போன மாதிரி ஒரு உணர்வு வரும். இது ரொம்ப ஆழமான, ஒரு தனிமையான ஃபீலிங். இந்த உணர்வை நாம சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு விஷயத்த நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியாததுனால இப்படி நடக்கல. இது உங்க அறிவு குறைபாடோ இல்ல திறமை குறைபாடோ கிடையவே கிடையாது. அதனால முதல்ல உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறத நிறுத்துங்க. இங்கதான் விஷயமே இருக்கு. இதுக்கு பேரு ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ், அதாவது உறைநிலை எதிர்வினைன்னு சொல்வாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு உடலியல் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அது பேசுறத ஒரு ஆபத்தா பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களை பாதுகாக்கிறதுக்காக தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைக்குது. அதுல நம்ம உள் மனசோட குரலும் அடக்கம். இது உங்க தப்பு கிடையவே கிடையாது. இது நம்ம உடம்போட ஒரு நேச்சுரல் பாதுகாப்பு மெக்கானிசம், அவ்வளவுதான். சரி, அப்போ இந்த ஃப்ரீஸ் ஆகிற நிலைமையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? இதை நாம 2 பயணமா பிரிச்சு பார்க்கலாம். முதல் பயணம் நம்மளோட வெளிப்புற பயணம். அதாவது பேசணுங்கிற பிரஷரே இல்லாம நமக்கு தெரிஞ்சதை எப்படி மத்தவங்களுக்கு சொல்லலாம்னு பார்ப்போம். இதுக்கு 4 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு. 1. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த முதல்ல எழுதுங்க. எழுதுறதும் ஒரு விதத்துல மத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி தான். 2. உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கத்துக்கிட்டேன் உனக்கு காட்டுமான்னு சொல்லி பாருங்க. 3. ஏதாச்சும் ஒரு படம் இல்ல ஸ்கிரீன்ல இருக்கிறத சுட்டி காட்டி பேசுங்க. அப்போ கவனமா உங்க மேல இல்லாம அந்த பொருள் மேல போயிடும். கடைசியா 4. தனியா இருக்கும்போது உங்க போன்ல வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி பேசி பாருங்க. சும்மா அந்த வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வெளியே வர்றத பிராக்டிஸ் பண்றதுக்கு தான். ஓகே, இது வெளிப்புற பயணம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இந்த பிரச்சனையின் ஆணி வேரையே பார்ப்போம். இதுதான் நம்மளோட அகப்பயணம். அதாவது நம்ம மனசுக்குள்ள அமைதியாகி போன அந்த உள்குரலை எப்படி திரும்பவும் பேச வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட முக்கிய நோக்கமே என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பான இடத்த, ஒரு சேஃப் ஸ்பேஸ் உருவாக்குறது தான். உங்க சொந்த குரலே உங்களுக்கு ஒரு ஆபத்து இல்லைன்னு உங்க நரம்பு மண்டலத்துக்கு நாம புரிய வைக்கணும். அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்துட்டா போதும், உங்க உள்குரல் ஆட்டோமேட்டிக்கா திரும்பவும் பேச ஆரம்பிச்சிடும். இதுக்கும் சில டெக்னிக்ஸ் இருக்கு. முதல்ல, உங்க மனசுல வர்ற எண்ணங்களை யார்கிட்டயும் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லாம சும்மா யோசிச்சு பாருங்க. 2வது, தனியா இருக்கும்போது மெதுவா முணுமுணுங்க. இல்லனா வாயசைச்சு மட்டும் வார்த்தைகளை சொல்லி பாருங்க. இது பதட்டத்தை குறைக்கும். 3வது, உங்க வீட்ல இருக்கிற செல்லப்பிராணி கிட்டயோ இல்ல செடி கிட்டயோ பேசுங்க. அங்க உங்களை ஜட்ஜ் பண்ண யாருமே இல்ல. கடைசியா, திடீர்னு பேசும்போது மைண்ட் பிளாங்க் ஆச்சுன்னா உடனே இந்த சுவரோட நிறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அது அந்த பிளாக்கை உடைச்சிடும். இப்போ நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மனநிலை மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு சின்ன ஷிஃப்ட் தான், ஆனா மொத்த பிரஷரையும் குறைச்சு உங்க அணுகுமுறையை மாத்திடும். அந்த மாற்றம் இதுதான். கற்பித்தல், அதாவது டீச்சிங் அப்படின்னு நினைக்கும்போது நாம ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், பர்ஃபெக்டா பேசணுங்கிற ஒரு பெரிய ப்ரெஷர் வந்துடும். ஆனா அதுக்கு பதிலா பகிர்தல், அதாவது ஷேரிங் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்போ நீங்க எக்ஸ்பர்ட் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் அந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷரை எடுத்துட்டு ஒரு கனெக்ஷனை உருவாக்கும். சரி, எவ்வளோ விஷயங்கள் பேசிட்டோம். இதிலிருந்து இன்னிக்கே நீங்க செய்யக்கூடிய ஒரு குட்டி சிம்பிளான ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். அதை பத்தி ஒரு 3 சென்டென்ஸ் எழுதுங்க. அப்புறமா தனியா இருக்கும்போது அந்த 3 வாக்கியத்தையும் உங்களுக்கு நீங்களே மெதுவா சொல்லி பாருங்க. ஒருவேளை அப்படி சொல்லும்போது மறுபடியும் மைண்ட் பிளாங்க் ஆனா பரவாயில்ல, லைட்டா சிரிச்சுக்கோங்க. நீங்க சிரிக்கிறது உங்க நரம்பு மண்டலத்துக்கு எல்லாம் ஓகே, நாம சேஃபா தான் இருக்கோம்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். கடைசியா இதை மட்டும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எந்த குறையும் இல்ல, நீங்க உடைஞ்சு போகல. உங்ககிட்ட இருக்கிறது உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ற ஒரு ரொம்ப சென்சிட்டிவான நரம்பு மண்டலம். உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி பேச வைக்கிறத விட உங்க குரலே திரும்ப வரக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது தான் நம்ம நோக்கம். அப்போ இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இனிமே கற்பிக்கிறத பத்தி யோசிக்காதீங்க, பகிர்தலை பத்தி யோசிங்க. இன்னைக்கு நீங்க யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் என்ன?